இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே தற்போது வாக்களித்து வருகிறார். கொழும்புவில் உள்ள வாக்குச்சாவடியில் இருந்து அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். Lucas, live. தற்போது தனது வாக்குகளை பதிவு செய்ய உள்ளே சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை பிரதமராக இருக்கக்கூடிய திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளே சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி இலங்கையின் வர்த்தக தலைநகரமான கொழும்புவில் இந்த காட்சி. அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல 7:30 மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு தள்ளி போய் கடைசியில் 10:30 மணிக்கு வருவார்னு சொன்னாங்க. அதன் பிறகு 11 மணிக்கு சரியாக வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார். அதாவது காலேஜ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குச்சாவடிக்கு இப்பொழுது அவர் வாக்களிக்க உள்ளே சென்றிருக்கிறார். அவர் பிரதமர் அப்படிங்கிறதுனால கூட ஒரு படையாங்க அவரை அணுக முயற்சி செய்த போது இன்ஃபேக்ட் நாம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் அவர்கிட்ட, எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கீங்க, ஜெயிச்சிருவீங்க, ஹவு கான்பிடென்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதற்கு அவர் பதில் அளிக்கவில்லை. அவங்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவர் இப்ப பிரதமர் அப்படிங்கிறதுனால எல்லாம் பந்தோபஸ்தோட அப்படியே உள்ள போயிருக்கார். உள்ள போய் ஓட்டு போட்டுட்டு திரும்ப வெளியே வருவார். இப்பொழுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது பிரதமர் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். 225 பேர், பாதிக்கும் ஒண்ணு மேல 113 யார் எடுக்கிறாங்களோ அவங்க இலங்கையில் ஆட்சி அமைக்க கூடும். இப்பொழுது களத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரணில் விக்ரமசிங்கே ஒரு பக்கமும் ராஜபக்ஷ இன்னொரு பக்கமும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் இதற்கு முன்னாடி நேரடியாக எப்பொழுது களத்தில் இருந்தார்கள் அப்படின்னா 2005ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் களத்தில் இருந்தார்கள். அதிபர் தேர்தல் அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் இருக்க தமிழ் மக்கள் ஓட்டு போட போகல. ஏன்னா எல்டிடி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஓட்டு போடாதீங்க, தேர்தலை புறக்கணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை தமிழர்கள் ஓட்டு அளித்திருந்தால் ஓட்டு போட்டிருந்தால் ராஜபக்சேக்கு போட்டிருக்க மாட்டாங்க, ரணில் விக்ரமசிங்கேக்கு போட்டிருப்பாங்க. அப்பவே இலங்கையின் அதிபராய் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த வாக்குச்சாவடிக்குள்ளதான் ரணில் விக்ரமசிங்கே போயிட்டு இருக்காரு. பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டியோட இறங்கினார். இதற்கு முன்னாடி 2005 களத்தில் இருந்தவர்கள் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே தான் சிறிசேனாவிற்கு சப்போர்ட் பண்ணி சிறிசேனாவை அதிபராக்கி இருக்கார். சிறிசேனா அதிபரான உடனே ரணில் விக்ரமசிங்கேவை பிரதமராக்கி விட்டார். 6 மாத காலம் ஆட்சி நடந்தது. அரசு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் தேர்தல். 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். 4 மணிக்கு வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை உடனே ஆரம்பித்துவிடும். நாளை காலை விடியற் காலைக்குள் நமக்கு முடிவுகள் தெரிய வரும். இலங்கையில் அடுத்த பிரதமர் யார் என்று ரணில் விக்ரமசிங்கே உள்ள போயிருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்து ஊடகத்தினரிடம் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.